சினிமாவுல கொடி கட்டி பறந்த ஒரு நடிகன் திடீரென அரசியலுக்கு வருவது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னுடைய ஒட்டுமொத்த சினிமா பயணத்தையுமே உதறிவிட்டு மக்களுக்காக அரசியல்ல குதித்த தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல விஜய் சாருடைய ரசிகர்கள் கூட்டமெல்லாம் இப்போது அரசியல் கூட்டமாக மாறிடுச்சு. 2024 விஜய் சார் தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அரசியலுக்கு வந்த விஜய் சார் தற்போது பல சூழ்நிலைகளை எதிர்கொண்டு இருக்காரு. விஜய் சார் அரசியலுக்கு வந்த போது வரையிலுமே செய்த நல்லவைகள் இன்னும் அதிக அளவுல பேசப்பட்டு வருது. தாவேக்காவுடைய அனைத்து நடவடிக்கைகளையுமே பெண்களை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. பாடசாலைகளுக்கான பரிசு விழாக்கள்ல கல்விக்கு முக்கியத்துவமுமே கொடுத்திருக்காரு. பள்ளி மாணவர்களுக்கு போதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாணவர்களை நல்வழிப்படுத்துறாரு. சென்னை பகுதிகளில் நடந்த பெண்களுக்கு மீதான காவல்துறை தாக்குதலுக்கு எதிராக கண்டனமுமே தெரிவிச்சிருந்தாரு. அரசியல்வாதியாக முழு ஆதரவையும் பெண்களுக்கு கொடுத்தார் தளபதி விஜய் அவர்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்குமே ஆதரவு குரல் கொடுத்திருக்காரு. இப்படி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்க தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியின் 2வது மாநாடு ஆகஸ்ட் 25 நடக்க போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 25 நம்ம தளபதி அவர்களுக்கு நிறைய ஸ்பெஷலான விஷயமும் கூட. அதாவது ஆகஸ்ட் 25 தான் இவருடைய ஆனிவர்சரி டேட். சோ அவருடைய கல்யாண நாள் அன்று இந்த மாநாடு நடத்துறாரா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளும் அன்றுதான். சோ ஆகையால கேப்டனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தளபதி விஜய் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்துறாரா அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பட்டிருக்க நிலையில தற்போது தேமுதிக கட்சி, அதாவது கேப்டனுடைய கட்சி தரப்புல இருந்து தளபதியுடைய இந்த முடிவிற்கு வாழ்த்துக்களுமே தெரிவிக்கப்பட்டிருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.